அருமையான பாடல்களை நம்ம பாடினோம். கண்மணியை போல காக்கிறவரே, சிறகுகளினாலே எங்களை மூடுகிறவரே அப்படின்னு சொல்லி நம்ம பாடினோம். அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம பாடினோம். ஒவ்வொரு பாடலும் அர்த்தமுள்ள அழகான பாடல்கள். இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மளுடைய ஆலயத்தில் வந்து இறங்கி அதை அப்படியே கேட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இல்லம்மா, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடியால மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இந்த மரணம், இந்த சாவை கண்டா ஒரு பயம் எல்லாருக்கும் உண்டு. சின்ன வயசுல இந்த சாவு வீட்டுக்கு போகணும்னா எனக்கு என்னமோ ஒரு நடுக்கம் வரும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் சுத்தி உட்காந்து அப்படியே அழுது கொண்டு இருப்பாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி இருக்கும். அங்க யாரும் சிரிக்க கூடாது. நாங்கெல்லாம் சின்ன பசங்க யாராவது ஒருத்தர் நாங்க ஜோக் சொல்லிட்டா கூட சிரிக்கிறதுக்கு வாயை பொத்திட்டு வெளியே ஓடிடுவோம். அப்படி மரண வீட்டை பார்த்தாலே ஒரு பயம், அந்த பிணத்தை பார்த்தால் ஒரு பயம். இந்த மரணம் யாருக்கும் சுகமானதா இருந்ததாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை. மரணத்தை நாம் ஏன் வெறுக்கிறோம்? முதலாவது, மரணம் வந்தா முதல்ல நம்ம இஷ்டப்பட்ட பிரியமானவர்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு காரியம். நமக்கு அது வேதனையை தராது மரித்தோருக்கு, ஆனால் இழந்தவர்களுக்கு அது ஒரு பெரும் வேதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. மரணம் ஒரு குடும்பத்தை அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை அது சிதைத்து விடும். ஒருவேளை அநேகரை நாங்கள் பார்க்கிறோம், தன் தாய் அல்லது தன் தகப்பன் இழந்த உடனே தன் வாழ்க்கையே போய்விட்டது போல அநேகம் பேருடைய வாழ்க்கை மாறினது உண்டு. நான் சின்ன வயசுல 12 வயது இருக்கும்போது எங்க அம்மா திடீரென இறந்து போனாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விளங்காத ஒரு வயசு. எனக்கு 12, என் தங்கச்சிக்கு 10 வயசு. எனக்கு முன்பாக என்னுடைய அக்கா, அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த எங்களுடைய அம்மாவுடைய பிணம் அந்த உள்ள வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதை எங்க அம்மாவுடைய உடலை அப்படியே எடுத்துட்டு வராங்க. நான் வெளியில நிக்கிறேன். அந்த வேன்ல இருந்து அந்த இதை இறக்கும் பொழுது என்னால அதை சகிச்சு கொள்ளவே முடியல. இனி நமக்கு அம்மா இல்லைல்ல, நம்மளை பாசமா கட்டி அணைத்த அந்த உறவு இனிமே இல்லைல்ல, அப்படிங்கிற ஒரு வெறுமை வாழ்க்கையில் என்ன அப்படியே தொற்றி கொண்டது. எங்க அம்மா பக்கத்துல எல்லாம் படுத்திருந்து எங்க அம்மா படுக்க வச்சிருக்கிறாங்க. சுற்றி அநேகர் இருந்தாங்க, அழுது கொண்டு இருந்தாங்க. எங்க அக்கா எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அழுக ஒரு பக்கம் வருது, ஆனா மற்றவங்க முன்னாடி அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். நான் என்ன பண்ணுவேன், நேரம் வருவேன், அந்த ஊதுபத்தி மெழுகுத்திரி இதெல்லாம் பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டூல்ல கொளுத்தி வச்சுட்டு அப்படி தூரமா போய் உட்கார்ந்து அப்படியே எங்க அம்மா முகத்தை பார்த்துட்டே இருப்பேன். இனி இந்த முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு தடுமாறின வேலை. அம்மாவுடைய இடத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது,
நிரப்ப முடியாது. ஈவன் தாயை விட மனைவி உயர்ந்த ஸ்தானம் தான். ஆனாலும் தாயின் ஸ்தானத்தை எந்த மனைவிகளாலும் என்ன செய்ய முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது ஒரு ஒரு அதீத அன்பு. அந்த அன்புக்கு ஈடாய் உலகத்துல இயேசுவின் அன்பை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தாய், அதனாலதான் நான் ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கு 15வது அதிகாரத்துல, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாயின் நேசத்தை பார்க்கிலும் இயேசுவின் நேசம் அதிகம். அப்போ இந்த மரணத்தை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம். நான் வாலிப வயசா இருக்கும்போது மணிமுத்தாறுங்கிற ஒரு அணை, ஒரு டேம் வந்து எங்களுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நாங்க அதை அடிக்கடி அங்க போகிறது வழக்கம். நாங்க என்னுடைய ஜிம்னாஸ்டிக்ஸ் என் கூட விளையாண்ட சில அண்ணன்மாருங்க இவங்கெல்லாம் நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியாவது போவோம். ஒரு முறை நாங்க அப்படி போயிருக்கும் பொழுது ஒரு அந்த மதகு அணைக்கட்டிலிருந்து மதகு வழியா நீர் வெளியே வருகிற ஒரு இடத்துல நாங்கள் குளிக்க ஆசைப்பட்டு அந்த இடத்துல வாய்க்கால குளிக்க ஆரம்பிச்சோம். எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 3 பேருக்கு, எங்களுக்கு என்ன ஆசை, நாங்க 3 பேருமே ஜிம்னாஸ்டிக்ஸ் பிளேயர்ஸ், நேஷனல் பிளேயர்ஸ். எங்க 3 பேருக்கும் நம்ம மதகு வரைக்கும் உள்ள போனா என்ன, அந்த சுழல் வருதுல்ல, அந்த சுழலை போய் தொட்டுட்டு வந்தா என்ன அப்படின்னு ஒரு ஆசை. சரின்னு சொல்லி என்ன செஞ்சோம், கொஞ்சம் அப்படி எதிர்நீச்சல் போட்டு உள்ள போனோம். போக 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 தண்ணியினுடைய இழுப்பு அதிகமா இருக்குது. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சைட்ல ஓட்டையா இருக்கும். அந்த மதகுல இருந்து வெளியில வர்ற இடத்துல கான்கிரீட் போட்டிருப்பாங்க, அதுல ஓட்டையா இருக்கும். அதுல கைகளை வச்சு தள்ளி தள்ளி முன்னேறி உள்ள போறோம். சற்று நான் தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்புறம் அருளானந்தன் ஒரு அண்ணன் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி செல்வன் ஒரு அண்ணன் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு 3ஆவதா வந்துட்டு இருந்த அந்த செல்வனை திடீர்னு தண்ணி இழுத்து அந்த சுழலுக்குள்ள உள்ள கொண்டு போய் வச்சு, நான் அவரை தேடுறோம், காணோம். இவர் என்ன பண்ணிட்டாரு, செல்வத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி எனக்கு பின்னாடி இருந்த அருளானந்தும் உள்ள போயிட்டாரு. இவங்க 2 பேரும் மதகுக்குள்ள போயிட்டாங்க, உள்ள சிக்கிக்கிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுது, நானும் விட்டேன்னா அவங்களையும் காப்பாற்ற முடியாது, நானும் என்ன செஞ்சிருவேன், இறந்து போயிடுவேன். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நான் அந்த அந்த ஓட்டையை கெட்டியா பிடிச்சிட்டு தண்ணியில முங்கி கையை இங்கேயும் அங்கேயும் அலசி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது கடைசி அந்த செல்வனுடைய தலைமுடிய கையில பட்டுச்சு. அப்படியே பிடிச்சு அவங்கள வெளியே இழுத்த, அவங்க காலை பிடிச்சு அருளானந்தன் வெளியில வந்துட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த அண்ணன் வெளியில வந்து என்னை கையை எடுத்து கும்பிட்டு சொன்னாங்க, என் வாழ்க்கையவே காப்பாத்திட்டாங்க. அல்லேலூயா. மரணம் மிக கொடியது. இந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு இந்த உலகத்துல யாருக்குமே அந்த தைரியம் என்ன செய்யாது, இருக்காது என்று நாம் மெய்யாகவே சொல்றோம். ஆனா இந்த மரணத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு யார் தேவைப்படுறாங்க, இயேசு. அவர் கொடுக்கிற அந்த பலன் தேவைப்படுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, நிச்சயமாய் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 16:33 சொல்லுது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு நமக்காக மரணத்தை மாத்திரமல்ல உலகத்தையே ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு இந்த மரண பயம் வேண்டாம் என்று சொல்லி அவர் நமக்கு மிக மிக அதிக உத்தரவாதத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு பொருட்டே அல்ல. ஹல்லேலூயா. நாம இதை கண்டு நடுங்கி பயந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், சிக்கி தவிக்க வேண்டாம். நாம என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. அதுக்கு ஒரு வசனத்துக்கு முன்னாலதான் அங்க நடக்கிற ஒரு பெரிய காரியம். 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்குதுன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன சிலுவையில கொண்டு அடிக்க போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை சுத்தி இருந்த எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, என்ன தனிமையா விட்டுட்டு போக போறீங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறேன், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மரணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல வருகிற இந்த உபத்திரவத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட உபத்திரவம் உங்களுக்கு வந்தாலும்,
மரணமே வந்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் ஒரு தைரியம் உள்ள ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கைவிடப்பட போறார். கொஞ்ச நேரத்துல கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் அவனவன் இடத்துக்கு ஓடி போறாங்க. அவர் தனியே விடப்பட்டு பாடுபட்டு மறிக்க போகிற ஒரு நேரத்துல கூட அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உங்களுக்காக உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். அவர் எப்படி இவ்வளவு அதிக தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது? நாம எடுத்து வாசித்தோம்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அவர் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், ஆதலால் இயேசு அவரை நோக்கி என்ன சொல்றாரு? என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளுக்கு சொன்னேன் என்று சொல்லி 29ஆம் வசனத்துல சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவும் வாசிங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்ல. இதுதான் சீக்ரெட். இதுதான் அவர் போன பாதை. நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா நான் செய்கிறதுனால் அவர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு நம்மளோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அவருடைய சித்தத்தை, அவர் சொல்லுகிற காரியத்தை செய்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம மாறி இருக்கிறோமா? இப்படி அவர் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நடந்து வரும் பொழுது இந்த மரணமோ, துன்பமோ, நாச மோசமோ, பிசாசின் தந்திரங்களோ, இவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி நமக்கு இருக்கு. அந்த பலனை அவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறபடியால் பிதா என்னை தனியே இருக்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, அனுமதிக்க மாட்டாருன்னு சொல்றாரு. நாம இப்படி இருக்கும் பொழுது என்னை அனுப்பினவர் என் கூடவே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்கள் நான் செய்கிறபடியால் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ யூதர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, ஏன்னா அவர்களுக்குடைய இயேசுவை அவர்கள் நம்பாதபடினால, இயேசு அவர்கள் கூட இல்லாதபடினால, யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 24 வசனத்துல அவரை நோக்கி அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயரத்திலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். யூதர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய புத்திமதிகளை கேட்காதவர்கள், இல்ல இந்த வேத வசனத்தை பற்றி நடக்காதவர்களுக்கு தான் இந்த சாவை பார்த்து பயம் வேணும். நமக்கு இதை பத்தின கவலையே வேண்டாம். ஏன்னா இதை சார்ந்து, இயேசுவை சார்ந்து வாழ்கிற நமக்கு இந்த உலகத்துல வேற என்ன பயம் வேண்டும்? அவர் அதான் சொல்றார், தொடர்ந்து நீங்க முன்னேறி செல்லுங்க. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். எவ்வளவு அழகா ஃபாதர் பண்ணாங்க. உலகத்தின் செல்வம், பெருமை எதுவா இருந்தாலும் சரி, இந்த இவைகள் எல்லா காரியத்தையும் தோற்கடிப்பதற்கு இயேசு என்கின்ற அந்த உன்னதமான வார்த்தை நமக்கு போதும். அந்த வார்த்தை தினமும் என்ன செய்யும், நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கும். அதான் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்லப்பா. உங்களுடைய சிந்தையெல்லாம் வேற. நீங்க என்ன நம்புகிறது இல்ல, என்னுடைய வார்த்தைகளை கேட்கறது இல்ல, என்ன பரியாசம் பண்றதுதான் நீங்க என்ன செய்றீங்க. எங்க பார்த்தாலும் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க, என்னை கொலை செய்ய பாக்குறீங்க, என்னை தூக்கு மரத்துல ஏத்தி கொல்ல பாக்குறீங்க, எங்க போனாலும் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் நிச்சயம் சாவை பார்த்தா ஒரு பயம் வரும். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாதபடியால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். சாவு எப்படி இருக்கும்? சாவை குறித்து அநேகர் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்து.
ஒருத்தர் இப்படி யோசித்தார், கிறுக்குத்தனமா யோசித்தார், சாவு எப்படி இருக்கும், ஐ ரியலி வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் பர்சனலி. என்ன பண்ணாரு, ஒரு கையில ஒரு வெர்சப்பாட்டில் எடுத்து உட்கார்ந்துட்டார், அடுத்த கையில ஒரு பேனாவையும் ஒரு புக்கையும் எடுத்து உட்கார்ந்துட்டார். இந்த மரணத்தை குறித்து இனி வரும் சந்ததிக்கு நினைச்சு போறேன், எழுதி வைக்க போறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம், விஷத்தை குடிச்சிட்டார். ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சிட்டு பேனாவை எடுத்தாரு, எழுத ஆரம்பிச்சாரு. அவர் எழுதுனது ஒரு சில வார்த்தைகள் தான். அதுக்குள்ள அந்த பேனாவும் நின்று போச்சு, அவரும் அதே இடத்துல செத்து விழுந்துட்டார். அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஐயோ, ஒரே இருள், எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு, வெளிச்சமே இல்லை. நான் கண்களை மூடி சாகும் பொழுது என் கண்களில் நான் பார்த்ததெல்லாம் இருள். இந்த இருளும் அந்தகாரமும் யாருக்கு வரும்? இயேசு நமக்குள்ள இருக்கிறோங்கிற நிச்சயம் இல்லாதவங்களுக்கு வரும். அதான் அவர் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சு அவர் எழுதி போன ஒரு காரியம், நான் அவர் பார்த்ததெல்லாம் வெறும் இருள் தான். ஆனா யோவான் 8:44 சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீங்க. யூதர்கள் எப்படி பிதாவுடைய கிரியைகளை செய்ய துடிக்கிறாங்க, பிசாசுக்குரியவர்களாக வாழ்றாங்க. ஆகவேதான் அவங்களுக்கு இந்த மரணத்தை கண்டா ஒரு பயம் வருது. அதனாலதான் இயேசு அவர்கள் சொல்றாரு, நீங்க உங்க பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய ரொம்ப மனசா இருக்கிறீங்க. என் வழியில நீங்க வருவதற்கு நீங்க தயாராவே இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய பலன் வேற மாதிரி. இன்னைக்கு வர்ஷிப்ல கூட ராஜாமணி சொன்னார், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில உள்ள போட்டதுக்கு அப்புறமும் அவங்க ஜாலியா நடந்து உள்ள சுற்றிட்டு இருந்தாங்களாம். அவங்க வெளியே வரும்பொழுது அவங்களுடைய முடி கருகின வாடை கூட, தீ வாசம் கூட இல்லையா. எப்படி இது சாத்தியம்? ஏன்னா அவர்கள் 3 பேரோடு 4வதாக ஒரு ஆள் நடந்து கொண்டிருந்தார். அவர் தான் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் அவன் கூட இருக்கும் பொழுது அந்த அக்னி ஜுவாலை 10 மடங்கு சூளையை அதிகமா சூடாக்கினாலும் சரி, எப்படிப்பட்ட அக்னிமயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு சின்ன இம்பாக்ட் கூட நம்ம தொடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் உண்டான வித்தியாசம், உள்ள பிரிவினைகள் மிக பெரியது. நமக்கு கிடைக்கிற எதுவும் அவங்களால என்ன செய்ய முடியாது, யோசிக்க கூட முடியாது. அதனாலதான் இயேசு பச்சையா அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் அவங்கள சொல்லிட்டாரு, நீங்க உங்க பிதாவாகிய பிசாசானவினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறானாம். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்ல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறானா. நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நாமம் எந்த இடத்துல தூசிக்கப்படுது, எங்க இயேசுவின் மெய்யான வார்த்தை நம்முடைய வாய்களில் இல்லையோ, அங்க ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயது தூஷிக்கப்படுது, அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. இன்னைக்கு எத்தனை பேரால கிறிஸ்தவருடைய பெயர் கேட்டுக் கொண்டிருக்கிறது, இயேசுவின் நாமம் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் எதனால வருது? அவர்கள் பிசாசினால் உண்டா இருக்கிறாங்க. பிசாசின் இச்சைகளை செய்ய துடிக்கிறாங்க. தன் இஷ்டம் போல மனம் வந்த வார்த்தைகளை பேசி, இஷ்டம் போல தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை போதித்து, சபை மக்களை தவறாய் நடத்தி, தவறான பாதைக்கு இழுத்து போய் ஆசைகளை காட்டி, பாருங்க எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதி வைத்து போன ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. இதெல்லாம் அந்த காலத்துல யூதர்கள் செய்த காரியம் மாத்திரமல்ல, இப்பொழுதும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற அநேகம் பேர் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இயேசுக்கு விரோதமாக சாத்தான் எப்படியெல்லாம் போராடுறான் பாருங்க.
ஒரு மனிதன் உண்மையான ஊழியனா எழுந்தணும்னு ஆசைப்படுறான், வருகிறான், வந்து போதிக்கிறான், திரளான ஜனங்களை அவனுடைய உண்மையை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிறார். பெருங்கூட்டம் வருது, பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுறாங்க, பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டுறாங்க. கடைசியில அவங்களுடைய வாயிலிருந்து வருது, நீ 1000 கொடுத்தா 1000க்கான ஆசீர்வாதம் தான் உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. நீ 10,000 கொடுத்து பாரு, 10,000க்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி சொல்ல முடியுது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேறொரு மனிதன் நம்ம பார்க்கிறோம், ஆடி பாடி எல்லா ஊழியர்களையும் அவமாய் பேசி தெரிந்த ஒரு மனிதன். இன்னைக்கு அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. பரிதாபம். எத்தனை நாள் இந்த சந்தோஷத்துல தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து விட முடியும்? கொஞ்ச நாள் உலக இச்சைகளை நம்ம நிறைவேற்ற துடிக்கும் பொழுது அது எத்தனை நாள் நமக்கு இன்பமா இருக்கும்? 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருஷம். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார், நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த ஜனத்திற்கு முன்னால மார்தூக்கி பேசிக் கொண்டிருந்தாயோ அதே ஜனத்துக்கு முன்னால உன்னை ஆள வைப்பாரு, உன்னை வெட்கப்படுத்துவார். ஆனா அதுல பரிதாபம் என்ன தெரியுமா? வெட்கப்படும் போது அவர்கள் மாத்திரம் வெட்கப்படுகிறது இல்ல, அவர்களோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய பரிதாப நிலை. நமக்குள்ள நிச்சயம் இருக்கிறதா? இயேசு நம்ம கூட இருக்கிறார், நம்ம ஆலயத்தில் அவர் உலா வருகிறார், நம்ம ஜெபிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார் என்கின்ற உத்தரவாதத்தை நாம் பெற்றிருக்கிறோமா பிரியமானவர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு வேறுபடுத்தி காட்டுகிறார், அழகாக வேறுபடுத்தி காட்டுறார். சொந்த ஜனம் தான், அவருக்கு இஷ்டமான ஜனங்கள் தான். ஆனா அவர் வேறுபடுத்தி காட்டுறார், நீங்கள் பிசாசினால் உண்டான ஜனங்களா இருக்கிறீங்க, அவனுடைய இச்சையை நிறைவேற்ற துடிக்கிறீங்க. ஏன் இப்படிப்பட்ட கொடிய நிலைமை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வருது? உண்மையான உத்தமாய் தேவனை கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே அதிகாரத்துல 43வது வசனத்தை வாசிங்கள. யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாம இருக்கிறீங்க? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாம இருக்கிறதுனால் அல்லவா? என் நாமம் பாருங்க எப்படியெல்லாம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீங்க? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதனால் அல்லவா? ஏன் நம்ம இருளில் இருக்கிறோம் என்றால் அவருடைய வசனத்தை அறியாமல் இருக்கிறோம். ஆகவேதான் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது மிக அழகாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. அந்தபடி நீங்கள் எப்படி இருக்கணுமா? வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குள்ளாகாமல் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்ட வல்லவராயிருக்கிறார். Nobody can escape. யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. உலகத்துல பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் ஆண்டவர்கள் எல்லாம் மடிந்து போனாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, பெண் முதலமைச்சர். உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஆண்ட விரல அசைச்சா எல்லா ஆம்பளையும் பொத்து பொத்துன்னு விரல விடுவான். என்ன எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? யோசித்து பாருங்க. நமக்கு சாட்சி வேற எங்கேயும் நம்ம தேட வேண்டாம், நம்ம கண் முன்னே விரிந்து கிடக்கிறது. சிலருடைய மரணம் பரியாசத்திற்குரியதாய் மாறி போகும் பிரியமானவர்களே. ஆனா சிலருடைய மரணத்தை
மிக கனப்படுத்த நமக்கு தோணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க செய்து போன செயல் எல்லாம் அவர்களுடைய மரணத்தையும் கனப்படுத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். அங்குதான் வேறு பிரித்து காட்டுகிறார் ஆண்டவர். ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நல்ல பண்புகளை உடைய ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது, இயேசுவின் திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது, அவர் சொல்லி போன காரியங்களை நாம் செய்து போகும் பொழுது, இந்த உலகத்திலிருந்து நாம் எடுக்கப்பட்டு போனாலும் ஒரு சமாதானமான மரணம் நம்மை பின்தொடரும். அதான் நான் முன்னால சொல்லலாம், ஒருத்தர் அவர் பார்த்ததெல்லாம் வெறும் இருள் தான், ஒரே இருட்டு எங்கு பார்த்தாலும். இந்த இருள் யாருடைய வாழ்க்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது? பிசாசினுடைய வாழ்க்கையை. பிசாசு எங்க இருக்கிறானோ அங்க இருள் இருக்கும். இயேசு இருக்கிற இடத்துல இருளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் ஏது? அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியா இருந்தால் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1:7 சொல்லிருக்கு, அவர் ஒளியா இருக்கிறார், அவர் பற்றி எரிகிற அக்கினி. நீங்க யாத்திராகம புத்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. மோசேக்கு அவர் கற்பனைகளை கொடுக்க அவரை மலைக்கு அழைக்கும் பொழுது அவர் சொல்றார், இந்த மலையை சுற்றிலும் மனிதர்களோ ஆடு மாடுகளோ எந்த மிருக ஜீவமோ வராதபடி காத்துக்கொள். ஏன்னா இயேசு பட்சிக்கிற அக்கினி. அவர் இறங்கி இருக்கிற பிரசன்னத்துக்குள்ளாய் வந்திருக்கிற யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. மோசையோடு முறுமுறுப்பு. மோசே, தேவன் உங்களோடு மாத்திரம் பேசுவாரா? எங்களோடு பேச மாட்டாரா? எங்களோடும் பேசட்டும். தேவன் இறங்கி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் அலறி துடிக்க ஆரம்பிச்சாங்க. மோசை எடுத்து கையெடுத்து கும்பிட்டாங்க. பிளீஸ், தேவன் எங்களோடு பேச வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய காரியம் எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தை சுமப்பதற்கு நாங்கள் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஜனங்கள் அலறி துடித்த ஒரு காரியம். தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கார். இருளும் அவரை அந்தகாரப்படுத்த முடியாதாம். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. இந்த சாவு இருளை குறிக்கிறது, ஆனா வேதம் சொல்கிறது இருளும் அவரை அந்தகாரப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒளி நம்ம இடத்துல இருக்கும் பொழுது இந்த இருளுக்கு நம்ம இடத்துல என்ன வேலை? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா! அவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாறுபாடான ஒரு வாழ்க்கை. அவர் யூதர்களை அடையாளப்படுத்தினது போல நம்மளை அடையாளப்படுத்திடக்கூடாது, ஒரு நாளும் கூடாது. நமக்கு வேண்டிய எல்லா காரியமும் இந்த உலகத்துல நேர்த்தியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நடத்ததை விற்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு, காத்திருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில அநேக நாள் காத்திருப்பது போல இருக்கும். எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலையே, எனக்கு இன்னும் இந்த காரியம் கிடைக்கலையே, எவ்வளவு நாள் நான் இன்னும் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நம்ம அலறுகிறோம், கெஞ்சிரோம், துடிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் வெயிட், உன்னுடைய நேரம் வரும் வரைக்கும் காத்திரு, அவசரப்படாதப்பா. அதான் அவர் சொல்றாரு, அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற வரைக்கும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா! அவருடைய டைம் வரும் பொழுது எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்த்தவும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே முடியும். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நம்ம எந்த பக்கம் நிக்கிறோம்? இயேசுவோடு, அவரோடு கூட பரிசுத்தவான்களின் பக்கம் நிற்கிறோமா? இல்ல யூதர்களைப் போல பிசாசின் பக்கம் நின்று அவரையே குற்றப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா புலம்பல், எல்லாத்துக்கும் புலம்பிட்டே இருப்பாங்க. நன்மை வரல, நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன், எனக்கு ஆண்டவர் தரல, நான் அவனை விட நீதியானவன், அவன் 1000 கொடுத்தான், நான் 50,000 கொடுத்தேன் சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு. ஐயோ, நம்ம ஊர்கள்ல இருக்கிற அலம்புகள் தாங்க முடியாது. சேருக்கு சண்டை வரும்.
தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்து போகலாம். இது நான் ஏன் சேரு ஆசீர்வாத தட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தேன் தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாத தட்டு. அதான் அவர் சொன்னார், உன் பணம் உன்னோட நாசமாய் போகிறவர். சர்ச்சில் எவ்வளவு 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 துணிகரம் தெரியுமா? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். எஸ், he looks like a Christian. அவர் பைபிளை சுமக்கிறார், ஆலயத்துக்கு வர்றாரு. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவதற்கு இருதயம் இல்ல, எல்லா மகிமையும் எனக்கு வேணும் துடிக்கிற ஒரு இருதயம். அவங்கள பார்த்துதான், அந்த மாதிரி யூதர்களை பார்த்துதான் ஆண்டவர் அடையாளப்படுத்துறார், பிசாசின் கிரியைகளை செய்ய துடிக்கிறவர்கள் என்று சொல்லி. நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சில சிக்ஷைகளை கொடுக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுப்பா. எஸ், you may have a tribulation in the world, but cheer up, I have conquered this world. Hallelujah. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? உலகத்துல உலக பிரகாரமாய் உலகத்தானுக்கு நடக்கிறது போல உனக்கு நடக்கிறது இல்ல. நீ விழுந்துட்டேன்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துலதான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இதோட வாழ்க்கை முடிஞ்சது, இந்த நோய் இவனை கொல்லும் என்று சொல்லி சிலர் உங்களை ஏளனம் பண்ணலாம். ஆனா அந்த மரணத்துல இருந்து உங்களை தூக்கி நிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை வச்சு நான் சொல்றேன், தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. தாவீது எவ்வளவோ ஆண்டவரை உணர்ந்திருக்கணும். He literally tasted him. அதனாலதான் இப்படி எழுத முடிஞ்சது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன்ப்பா, ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிச்சயம் இன்னைக்கு நமக்குள்ள வருமா? யோசித்து பார்க்கணும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து 18 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் மரணத்தை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. எத்தனை நம்பிக்கை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க மரணத்தை கண்டு பயந்து மற்றவர்களை போல துக்கித்து இருக்க எனக்கு மனசு இல்லப்பா. You are something else. You are so close to me. அன்று சொல்றாரு, நீங்க உலகத்தான் அல்ல. உலகத்தான் மரணத்தை பார்த்து பயந்துட்டு போட்டோம். அது ஆவிக்குரிய மரணமா இருக்கட்டும், இல்ல மாம்ச மரணமா இருக்கட்டும். ஆனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? மாம்சம் மரித்தாலும் நம்முடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்க மாம்சம் மரிக்குதோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கும். You know why? Because அந்த ஆவி தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போயிடாதீங்க. எப்படிப்பட்ட உபத்திரம் உங்களுக்கு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சேலஞ்ச் உங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, don't forget that. நம்ம விழுகிறது போல விழலாம், ஆனா அவர் விழ விட மாட்டார். அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 15 இருந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தேய்ச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை பாருங்க. அவருக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம். இது பிசாசின் பிள்ளைகளுக்கு அல்ல, தேவனின் பிள்ளைகளுக்கு மாத்திரமே வைக்கப்பட்ட பாக்கியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள பிள்ளையாய் நாம மாறி இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. என்ன குட் நியூஸ் தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுவர்கள் உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா அவர் ஏன் இந்த உலகத்துல நீங்க உபத்திரவப்படுங்கன்னு சொல்றாருன்னு? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய திட்டம் வேற. அவர் உங்க மீது வைத்திருக்கிற திட்டமே வேற. அவர் இந்த உலகத்துல மாத்திரம் உங்களை மகிமைப்படுத்த போறதில்ல, மாறாக அவர் நித்தியத்திலையும் உங்களுக்கு மகிமை வைத்திருக்கிறாராம். வேதம் சொல்லுதா அது அவருக்கு நீதியா இருக்குதாம் அதை செய்வதற்கு. He liked to do that. He wished to do that. நம்மளை மகிமைப்படுத்த அவர் ஆசையா இருக்கிறாராம். உங்களை உபத்திரப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அவை அருள் செய்வன் என்று சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க எல்லா உபத்திரவத்தையும் பார்த்து இந்த உத்தரவத்திலையும் நீங்க என்ன உறுதியாய் பிடிச்சு நீங்க என் வழியில நடந்து வந்திருக்கீங்கப்பா. களைப்படைஞ்சு வந்திருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க போற நன்மை என்ன தெரியுமா? நான் ஜெயம் கொள்ளும் போது என் பிதாவின் ஸ்தானத்துல எங்க உட்கார்ந்து இருந்தனோ அதே இடத்துல உங்களையும் உட்கார வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பாடுகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலிருந்து பிரித்து விட முடியுமா பிரியமானவர்களே? யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன இழப்புகளுக்காக, சிறிய சிறிய தோல்விகளுக்காக, சிறிய சிறிய ஏமாற்றத்திற்காக இப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை இழந்து விட போறீங்களா நீங்க? அதான் பவுல் சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட நல்ல உபதேசத்தை கேட்டு இருந்த நீங்க மாறுபாடான உபதேசத்தை கேட்டு நீங்க மரிக்க போற காலத்துல வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா மாற போறீங்களா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தைகள் எல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எதை ஜெயம் கொண்டார்? இயேசு எதை ஜெயம் கொண்டார்? அவர் ஜெயம் கொண்டது, நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அதுல ஒரு ஹைலைட்டான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 55வது வசனத்தை வாசிங்களேன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாருங்க, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தட் மீன்ஸ் அவர் மரணத்தை ஜெயிச்சது மாத்திரமல்ல,
பாதாளத்தின் அந்த கிரியையிலான எல்லா பொல்லாத சக்திகளையும் ஜெயம் கொண்டவராய் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு வந்திருக்கிறார். மரித்தவர் தங்களுக்கென்று மரிக்காம கிறிஸ்து இயேசுக்காய் மரிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தது போல, ஜெயம் கொண்ட அவர் எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல பிதா வைத்திருந்தாரோ அவரோடு கூட நாமும் உட்காரப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியமான காரியத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறணும். அதனால அந்த உலகத்துல வருகிற பாடுகளை குறித்து பயப்படாதீங்க, தோல்விகளை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தோக்க பிறந்தவங்க இல்லை, நீங்க தோல்விக்கான ஜனங்கள் அல்ல. அதற்குண்டான வழி ஒருவேளை பாடான வழிகளா இருக்கலாம். ஏன்னா அந்த கடினமான பாடு வழிய நம்ம கொண்டு போகும் பொழுதுதான் நம்ம தேவனுடைய நீதியை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும். இன்னைக்கு மெயின் சர்ச்சில் கூட பாஸ்டர் சொன்ன காரியம் இதுதான். உங்களை எதற்காக அழைச்சிருக்கிறார்? ஆண்டவருக்காக நீங்க செய்ய போறது என்ன? இந்த உலகத்துல நாம கொஞ்சம் வருஷம் வாழ போறோம். இந்த கொஞ்ச வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டு விசுவாசியா போக போறீங்களா? இல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற இந்த மிகப்பெரிய ஒரு பணியில இணைந்து அவரோடு கூட நீங்களும் இணைஞ்சு செயல்பட போறீங்களா? இந்த இருள் மரணத்தை குறிக்கிறது. இந்த மரணம் 2 வகையில நமக்கு வருது. ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று மாம்சத்துக்குரிய மரணம். இந்த மாம்சத்துக்குரிய மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கிற ஒரு காரியம்தான். ஆனா ஆவியின் மரணத்துல நம்ம விழுந்துட்டோம்னா நம்முடைய மாம்சம் பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். கிறிஸ்துவின் கிருபையை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை கடைசி வரைக்கும் நம்ம நடத்தணும்னா நம்ம ஆவியிலையும் மாம்சத்திலும் உறுதியோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போகும் பொழுது உங்க கையில ஒரு சத்தியத்தை எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்காக வாழ்ந்துட்டேப்பா, என்னுடைய சம்பாத்தியம், என் குடும்பம், என்னுடைய உயர்வு, இதையே பார்த்து நான் முன்னால போயிட்டேன். உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நான் இது வரைக்கும் சிந்திக்காதவளா இருந்துட்டேன். இன்னைக்கு நீங்க எனக்கு உணர்த்திட்டீங்க. இந்த மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கிறதா, ஆனா எங்களுக்கு மரணம் சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் மாறி போகிறது. பிகாஸ் நீங்க என் கூட இருக்கிறீங்க. இந்த அனுபவத்தை, இந்த பெற்ற அனுபவத்தை என் கூட இருக்கிற சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கும் நான் கொடுக்க மறந்துடக்கூடாதப்பா. ஒருவேளை அவங்க சொல்லிடக்கூடாது, மா 10 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தியே. காலையில் ஆபிரகாம் கூட இந்த வார்த்தை சொன்னாங்க, 10 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்க, எதெல்லாமோ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு வார்த்தை நீங்க இயேசுவின் அன்பை குறித்து எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பேனே, நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருப்பேனே சொல்லி நாளைக்கு உங்களை பார்த்து கேட்கக்கூடாது. லாசருவின் மரணத்தை குறித்து ஞாபகப்படுத்தினாங்க. லாசருவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிச்சைக்காரன், உடம்பெல்லாம் சொரிசரங்கு வந்து நோய்வாய்ப்பட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம தன் எஜமானனுடைய பாத்திரத்திலிருந்து தவறி விழுகிற, கீழே விழுகிற உணவை நக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பரிதாப நிலை. அந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருந்தான் உலகத்துல. அவனுக்கு குறைகளே இல்லை, அவன் நினைச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். அப்படிப்பட்டவனா இருந்தான். நான் ஒன்று வந்தது, லாசரும் மரித்து போனான், அந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். ஐஸ்வர்யவான் உலகத்துல ரொம்ப ஜாலியா வாழ்ந்ததுனால, இயேசுவை குறித்து அறியாததுனால நேர பாதாளத்துக்கு எடுத்து போகப்பட்டான். ஆனா அந்த லாசரு தேற்றப்படுவதற்காக ஆபிரகாமின் வழியில கொண்டு போய் விடப்பட்டானான். அவன் அங்கிருந்து இந்த ஐஸ்வர்யவானை பார்க்கிறான். இந்த ஐஸ்வர்யவான், லாசருவே, என்ன ஞாபகம் இருக்காப்பா உனக்கு? கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணு,
கொஞ்சோடு எனக்கு தண்ணி கொடு. ஆனா அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிறவங்க அங்க போக முடியாது, அங்க இருக்கிறவங்க இங்க வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை. இப்போ அந்த ஐஸ்வர்யவானுக்கு உணர்வு வருது, எனக்கு 3 சகோதரர்கள் இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த லாசருவை கீழே அனுப்புங்க, அனுப்பி என் சகோதரர்களுக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்க, ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க, பரலோகம் உண்டு பாதாளம் உண்டு என்கின்ற அந்த உண்மையை என் சகோதரர்களுக்கு சொல்லுங்க. அப்போ அவங்க இதுல இருந்து விடுதலையாகி லாசரோடு கூட வந்து சேர முடியுமே என்று சொல்லி சொல்றாங்க. They have lost their chance. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த உலகத்துல இருக்கிற கொஞ்ச நாளாவது நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், நம்ம பேஷண்டா எத்தனையோ பேர் சந்திக்கிறோம், எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம் புதியதாய், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுவோம். நாம அனுபவித்த இந்த பரம சந்தோஷத்தின் அனுபவத்தை அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் இயேசுவின் பிள்ளைகளை ஆக்குவோம். இதுதான் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்கிறவராய் நம்ம மாறி போவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? காரீரோளில் என்னே சதீபமே நடத்துமே, வேரோளி இல்லை வீடும் தூரமே, நடத்துமே, நீ தாங்கி தூத காட்சியானையே ஓராடி மாட்டும் என் முன் காட்டுமே, இஷ்டப்படி நடந்தேனையோ முன்னாலே, ஓ தாசை தேட வில்லை போதும் நடத்துமே, உல்லாசம் நாடி தீயிலேயோ வீம்பு கொண்டேன் அன்பாக மன்னியும், காரீரோளில் என்னே சதீபமே நடத்துமே. ஆமாண்டவரே, காரிருளிலும் என் நேசன் எங்களுக்கு தீபமாய் இருக்கிறேன். நாங்கள் ஏன் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம்ப்பா? மரணமே உன் குரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நீங்க மரணத்தை ஜெயித்தது போல இந்த நாளில் உம்மோடு கூட சேர்ந்து நிற்கிற நாங்களும் மரணத்தை ஜெயித்திருக்கிறோம்ப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மரணமோ ஜீவனோ எதுவும் உங்களை என்னையும் விட்டு பிரிக்காதபடிக்கு
நாங்கள் திட நம்பிக்கையோடும் கரம் பிடித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பெரும்பணியை நாங்களும் ஏற்றெடுத்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே வாஞ்சியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். அன்பின் நல்ல தெய்வமே, ஆமென்.